இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மொபைலை பத்தி அன்பாக்சிங் பண்ண போறோம். அது என்ன மொபைல் பாத்தீங்கன்னா Vivo தரப்புல இருந்து ரீசெண்டா லான்ச் ஆன Vivo v20 Pro 5G. இந்த மொபைலை பத்தின அன்பாக்சிங் பிளஸ் இந்த மொபைல்ல வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க ஃபர்ஸ்ட் மொபைல் அன்பாக்ஸ் பண்ணிரலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி செக் பண்ணிரலாம். பிளஸ் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தியும் டீடைலா பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு மொபைல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுற கூட வந்து கஷ்டம் கிடையாது. மேலே இருக்க பாலித்தீன் கவர் பிரிக்க காட்டியும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா விவோ பிராண்டிங்கோட லோகோ இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா மாடல் நேம் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா 5G. இந்த ஃபோனோட பாக்ஸில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்லிம் மேட் ஃபினிஷில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு USB to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. 33 வாட்கான ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. Type-C to 3mm ஆடியோ கேபிள் ஜாக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிம் எக்ஸாக்ட் பின் ப்ளஸ் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிம் ஆட்டு பேக்கில் அவங்க சொன்ன மாதிரி மேட் ஃபினிஷோட சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவரியா பார்த்துடலாம். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீ ப்ளஸ் பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா விவோ என்ன நினைச்சாங்க தெரியல, பிளைனாக அப்படியே விட்டுட்டாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் ப்ளஸ் சார்ஜ் போகிற டைப்-சி போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன் ப்ளஸ் சிம் கார்ட் ட்ரையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா விவோ சொன்ன மாதிரி பேக்கில் மேட் ஃபினிஷோட சூப்பரான கிளாஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ப்ளஸ் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சுக்கான சூப்பர் அல்மோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு சூப்பர் அல்மோ டிஸ்பிளே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோன் இருக்க பேட்டரி பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் இருக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்கான ஃப்ளாஷ் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்லி 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும், 100% வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 765G அப்படிங்கிற 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 nm ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா 4 கோர் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 620 அப்படிங்கிற ஜிபியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா செட்டப் பற்றி பார்த்துடலாம். இந்த கேமராவில் ட்ரிபிள் கேமரா செட்டப் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP f1.9 அப்பேச்சர் ஆக்டிவில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 12 MP அல்ட்ரா வைட் f2.2 அப்பேச்சர் வரையும் 2 MP டெப்த் சென்சராக கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் வழி பார்த்தீங்கன்னா f2.4 அப்பேச்சர் வரையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இதில் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 44 MP f2.0 அப்பேச்சர் வேலையும், ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைடாக கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா f2.3 அப்பேச்சர் வேலையும் கொடுத்துருக்காங்க. இதில் பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களால் 4Kல 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அதே நீங்கள் 1080p எடுக்கிறீங்கன்னா 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4Kல 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அதே மாதிரி 1080p எடுக்கிறீங்கன்னா வந்து 60 FPS வரைக்கும் உங்களால் வீடியோ எடுக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபோனில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ விவோ v20 ப்ரோவில் வந்து பேக் கேமராவிலே எடுத்துகிட்ருக்கோம். இதோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் நான் பேசுகிற ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ விவோ v20 ப்ரோவில் வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். இதோட இமேஜ் ஸ்டெபிலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விவோ v20 ப்ரோவோட அன்பாக்சிங் ப்ளஸ் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அவரோட பெல்லைக்கன் அனுப்பி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போட போஸ்ட் அப்டேட்டை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன்.